குட் மார்னிங். வாழ்க்கையில் நமக்கு எவ்வளவோ உறவுகள் கிடைக்குது. நிறைய உறவுகள் கடவுள் நமக்காக கொடுத்துருக்கார். அம்மா, அப்பா, கூட பிறந்தவங்க, கணவர், குழந்தைங்க, இப்படி எவ்வளவோ உறவுகள் நமக்காக கடவுள் கொடுத்துருக்கார். ஆனால் எல்லா உறவுகளையும் நம்ம சந்தோஷமாக ஏற்றுக்கிறோம், பறக்கும்போது கொண்டாடுறோம், எல்லாம் பண்ணுறோம். ஆனால் நம்ம அந்த உறவுகளுக்கு எந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்குறோம்? நம்ம வேலை, வெளி உலக விஷயங்கள், இதுக்கெல்லாம் கொடுக்குற முக்கியத்துவம் நம்ம குடும்ப உறுப்பினர்களுக்கு இப்போ நம்ம கொடுக்குறோமா? நம்ம குடும்பத்துக்காக தான் வேலைக்கு போகிறோம், இல்லைன்னு சொல்லலை. வேலை இருந்தால் தான் குடும்பத்தை பார்த்துக்க முடியும், எல்லாம் சரிதான். ஆனால் என்னதான் வேலை வேலை வேலைன்னு அங்கே நல்ல பேர் வாங்கணும், அங்கே எல்லாருடைய குட் புக்ஸ்லேயும் நம்ம இருக்கணுங்கிறதுக்காக அங்கே அவ்வளோ இம்பார்ட்டன்ஸை கொடுத்து வீட்டில் ஜஸ்ட் லைக் தட் இருந்துட்டு போயிடும். நாம் தான் குடும்பத்தை தாங்குறோன்ற நினைப்பு மனசுக்குள்ளே இருந்தாலும் அதுக்காக அந்த குழந்தைகளுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்துருக்கோமா? அவங்கள நல்லா படிக்க வைக்கிறோம், நல்ல கேட்குறதெல்லாம் வாங்கி கொடுக்குறோம், எல்லாமே பண்ணுறோம். ஆனால் அவங்கக்கிட்ட நம்ம அன்பாக இருந்திருக்கோமா? நம்ம மனசுக்குள்ளே இருக்க அத்தனை அன்பையும் கொட்டி காப்பாற்றிருக்குமா? இப்போல்லாம் இல்லை. இப்போல்லாம் இல்லைன்னு சொல்கிறத விட நான் கூட அப்படி இல்லை. வேலை 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 மட்டும்தான் முக்கியம், அப்படி தான் இருந்திருக்கோம். ஆனால் அந்த உறவுகளை நம்ம இழந்த பின்னாடி இப்போ நம்ம என்ன தான் பண்ணாலும் அந்த உறவுகள் அதை ஏற்றுக்க போகிறாங்களா? இப்போ அவங்களுக்கு பிடிச்சதை வாங்கி கொடுக்குறோம், இப்போ அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறோம், நிறைய உட்காந்து பக்கத்தில் உட்காந்து கையை பிடிச்சி பேசணும்னு ஆசைப்படுறோம். ஆனால் முடியுமா? அந்த உறவுகளை இழந்த பின்னாடி நம்மளால் என்ன பிரயோஜனம்? நம்ம எவ்வளோ சம்பாதிச்சு வச்சுருந்தாலும், என்ன பண்ணியிருந்தாலும் அதனால் என்ன பயன்? நான் சொல்ல நினைக்கிறது ஒரே ஒரு விஷயந்தான். நமக்கு வேலையோ மற்ற எல்லா விஷயங்களும் முக்கியம்தான். ஆனால் என்ன எது எப்படி முக்கியமாக இருந்தாலும் தயவு செஞ்சு உங்கள் குழந்தைகளை, உங்கள் உறவுகளை பத்திரமா பார்த்துக்கங்க, அன்பாக இருங்க. அது மட்டும்தான் என்னுடைய வேண்டுதல். தொலைச்சிட்டா திரும்ப கிடைக்காது, புரிஞ்சுக்கங்க. வேற ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. நன்றி.